அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய கிருபையின் கண்கள் எங்களை நோக்கி பார்த்து, இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் பொழுதை, ஆயத்த நாளின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற நாங்கள் உம்மோடு உறவாடி, இந்த நாளில் உம்முடைய சத்தியத்தை ஏற்று அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் இணைந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த ஆயத்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைய நிலையில் இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் தியானிக்கப் போகிற சத்திய வார்த்தைகள் என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். கூப்பிடும் பட்சத்தில் அவர் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்று நாம் ஆவலோடு எதிர்பார்த்தால், அவர் சொல்லுகிற வார்த்தை 145வது சங்கீதம் 18-19வது வசனத்தை இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப் போகிறேன். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து, அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். இங்கு சங்கீதக்காரர் சொல்லும்போது, கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த அனுபவங்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த அனுபவங்களை நாம் பார்க்கிறோம் என்றால், இங்கு உபாகம புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது, அங்கு 4வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் கர்த்தரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறோமோ அவர்களை ஆண்டவர் மிகவும் அதிகமாக நேசித்து, அவர்களை கேட்டு, அவர்களுக்கு வேண்டிய சகல ஈவுகளையும் கொடுக்கிற தேவன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவனை பெற்றிருக்கிற வேறு எந்த மக்களும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, அவரை எப்படி நோக்கி கூப்பிடுவது, அவரை எப்படி தொழுது கொள்வது என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று அங்கு யோவான் 4:24 நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம், அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்திற்கு இசைந்து செய்து, அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். யாரெல்லாம் உண்மையாய் நோக்கி அவரை கூப்பிடுகிறார்களோ அவருக்கு பயந்தவர்களுடைய சப்தத்தை கேட்டு அவர்களுடைய விருப்பத்தின்படி அவர்களை ரட்சிக்கிறேன் என்று 145வது சங்கீதம் 19வது வசனம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? சற்று யோசிப்போம். அவரை தொழுது கொள்வது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி உண்மையோடும் ஆவியோடும் நாம் அவரை கூப்பிடும்போது
நம்மைப் போல வேறு எந்த மக்களும் அவரால் தெரிந்து கொள்ளப்படவில்லை என்றும் அவர் சொல்லுகிறார். அப்படி கூப்பிடும் பட்சத்தில் அவர் தமது சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகளுக்கு அவர் தமது விருப்பத்தின்படி செய்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இதை குறித்து பவுல் பக்தன் சொல்வதை நாம் வாசிப்போம் என்றால் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அங்கு 18வது வசனத்தில் நாம் வாசிப்போம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 3வது அதிகாரம் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசி இருக்கிறது போல இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே. அன்பு பிள்ளைகளை, மோசேயினுடைய மகிமையின் பிரசன்னத்தை தேவன் எப்படி பிரகாசிக்க செய்கிறார்? ஒரு மனிதனுடைய பிரகாசத்தை பார்த்த பிள்ளைகள் அவருடைய மோசேயினுடைய அந்த பிரகாசத்தை பார்க்க முடியவில்லை. அப்படி என்றால் அவர் வரும்போது அவர் மீது இருக்கிற அந்த பிரகாசத்தின் ஒளியை எப்படி அவர்கள் பார்ப்பார்கள்? அன்பு பிள்ளைகளை, சற்று யோசித்து பார்ப்போம். எனவே அவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள் எல்லா விதத்திலும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று அங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. உண்மை நிலை என்ன என்றால், ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு நிலையிலே நாம் தேவனை ஆராதிக்கிற ஒரு குணத்தின் அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய காலத்தின் மகிமை நம்மை தேவ சமூகத்தில் எப்படி ஈர்க்கிறது? யோபுவின் புஸ்தகம் 38வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் பெரும் காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் காற்றின் மூலமாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு தரிசனத்தை காண்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய காலங்களின் தொகுப்பிலே நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற உண்மை நிலை என்ன என்பதை சற்று நாம் யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தேவன் செய்கிற உத்தரவாதம் என்ன என்பதை யோசித்து பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 31வது சங்கீதம் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 17வது வசனம், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே. துன்மார்க்கரை வெட்கப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலையில் அவனை நீர் விடும். நானோ உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் சொல்லி இருக்கிறீர், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ரட்சிப்பையும் மகிமையும் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே, அந்த வாக்கை எனக்கு தாரும் என்று அங்கே தாவீது சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் இருக்கிற அந்த அனுபவங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை
யோசித்து பார்ப்போம். நாம் எல்லா நிலைகளிலும் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால், அந்த அனுபவங்கள் நமக்கு என்ன மகிமையை கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஆண்டவருக்குள் ஜீவிக்கிற அந்த ஜீவிதம் நம்மை தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிற ஒரு ஜீவிதமாக காணப்படுகிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். எல்லா நிலைகளிலும் கர்த்தரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்திலே நாம் வாழும்போது, அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட பலத்தை கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள், இதோ கர்த்தர் மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானம், பொல்லாதை விட்டு விலகுவதே தேவனுக்கு பயப்படுகிற புத்தி என்று வேதம் சொல்லுகிறது. யோபுவின் புத்தகம் 28வது அதிகாரம் 28வது வசனம். எனவே அன்பு பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை, ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்றால், நாம் இந்த காலை வேளையில் அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். தேவ சமூகம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை நோக்கி கூப்பிடும் பட்சத்தில் 20வது சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் தமது மன விருப்பத்தின்படி தந்தருளி அவருடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நீதிமொழிகள் 23:18 நாம் வாசிக்கிறோம். இவ்வளவு உண்மையான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுப்பதற்கு காரணம், நாம் அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடும் பட்சத்தில் அவர் நமக்கு செவி கொடுத்து நம்மை சமாதானத்திற்குள் பிரவேசிக்க செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் கேட்கிற இந்த சத்தியம், இந்த குறும் செய்தியிலே இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது, தேவனை தொழுது கொள்ளுகிற நாம் உண்மையோடும் ஒழுக்கத்தோடும் அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நமக்கு செவி கொடுத்து நம்மை போல வேறு எந்த ஜனத்தையும் அவர் ஈவாக பெற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எனவே தேவ சமூகத்தின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமென்றால் நாம் உண்மையோடு அவரை நோக்கி கூப்பிட்டு மேலான சமாதானத்திற்குள் செல்ல கர்த்தர் இந்த காலையின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இனிமேலாவது நாம் உண்மையோடு தேவனை நோக்கி கூப்பிடுகிற அனுபவத்தை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள என்னோடு கூட ஜெபிப்போம். பாருங்கள். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளின் செய்தியிலே நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய சத்தியம், உம்மை யாரெல்லாம் உண்மையோடு ஆவியோடு பலத்தோடு கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு நீர் சமீபமாய் இருக்கிறீர். அந்த பிள்ளைகளை பெரிய ஜாதியாக மாற்றுகிறீர், அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்து கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்தருள உம்முடைய சமூகத்தை நாடி விண்ணப்பம் செய்கிறோம். நாங்கள் வெறுமையாய் போய்விடாதபடி எங்களுடைய ஜெப சப்தங்களை நீர் கேட்டு எங்களுக்கு பதிலளியும். வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த பலத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார், ரட்சிப்பார் என்ற நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.